உங்க டீம் பேர் என்ன? லயன். உங்க டீம் பேரு? டைகர். உன் பேர் என்னடா? டீம் பேர் என்ன? லயன். ஒன் டீம் பேர் கை கொடுத்துங்க. செகண்ட் ஆத்தி பத்திரமா விளாடுங்க. கைகள்லாம் உடச்சிக்காதீங்க. என்ன வேணும்? பின்னால இப்படி மறைச்சு இப்படி எந்த கையில் வைக்கிறேன்னு தெரியக்கூடாது. சீக்கிரம் போறாங்களா? You are spinning toss. லயன் டீம் டாஸ் வின் பண்ணிருக்கு. சைடு சூஸ் பண்றியா இல்ல ரைட் போறியா? ரைடா? ரைட் போறாப்பா. சைடா? எந்த சைடு? லயன் டீம் வின் பண்ணி சைடு சூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப டைகர் டீம் கேப்டன் சக்தி கிளம்புறார். அவன் தான் அடிக்காத பாயிண்ட் எடுத்துவார் என்று பாப்போம். கோர்ட்டுக்கு வெளியில கால் வச்சா அவுட். இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியுங்களா? கோர்ட்டுக்கு வெளியில கால் வச்சா அவுட். அவுட். டைகர் டீம் கேப்டன் சக்தி லயன் டீம் கேப்டன் விஷ்ணுவை அவுட் ஆகிட்டார். அடுத்தது லயன் டீமை சேர்ந்த கருந்திருக்கை விஜய் கிளம்புகிறார். அவர் போவதை பார்த்தால் சிறுத்தை இது போல் தெரிகிறார். பாயில் எடுப்பாரா இல்லை அவுட் ஆவாரா? அவுட் ஆக்கி விட்டார். டெய்லர் ஒரு முறை அவுட் ஆயிட்டா திரும்பி ஒண்ணு வர முடியாது. மொத்தம் 3-2 ஜெயிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அவுட் ஆயிட்டா திரும்பி வர முடியாது. மறுபடியும் டைகர் டீம் கேப்டன் சக்தி கிளம்புகிறார். அவர் தனது அணிக்காக பாயிண்ட் எடுத்து வருவாரா என்று பார்ப்போம். விஜய் தொடுவாரா இல்ல சக்தி அவரை பிடிப்பாரா? சக்தி வேலை பிடிப்பாரா இல்ல சக்தியை விட்டாரா பார்ப்போம். இல்ல விஜய போய் தொட்டுதாரா? ஒரு சவுண்ட் இல்ல. எனக்கு ஆடியன்ஸ் எல்லாம் கத்தாவோட பாயிண்ட் எடுப்பாங்க. சக்தி கத்துங்க, விஜய் கத்துங்க, பாயிண்ட் எடுப்பாங்க. மறுபடியும் கருத்து விஜய் கிளம்புகிறார். அவர் அந்த அணிக்காக பாயிண்ட் இருப்பாரா? மீண்டும் ஒரு பாயிண்ட். அருமையான ராஜசேகர் டைகர் டீமை சேர்ந்த ராஜசேகர் கிளம்புகிறார். ரெடி ஆகிட்டார். பாயிண்ட் எடுப்பாரா? அவர் ரைட் செல்வதை பார்த்தால் அவருக்கு கபடி என்றால் எல்லாமே தெரியாது என்று போகிறார். ஐயோ, ராஜசேகரை பிடித்து வைத்தனர். ராஜசேகர் அவுட். அவுட்னு சொன்னா விட்டுருங்க எல்லாரும்.